இந்த நாள் என்ன நாள்? நமக்கு என்ன நாள்? வெற்றியின் நாள். ஓகே, நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. எப்படி விஷ் பண்ணுவாங்க? ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஹாப்பி ஈஸ்டர்னு யாருக்கும் விஷ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம ஹாப்பி ரெசரக்ஷன் டே அப்படின்னு நம்ம சொல்லிடுறது. இயேசு உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அந்த ஈஸ்டர் அப்படிங்கிற பேர் அது எப்படி வந்தது, ஏன் வந்தது அதோடைய மூல காரணங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஈஸ்டர் அப்படிங்கிறது ஹிஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பாகால் தெய்வத்துடைய ஒரு பெயர். இது ஃபர்டைல் காட் அப்படிங்கிறாங்க. அதாவது வசந்த காலத்தில் உள்ள ஒரு தெய்வத்துடைய ஒரு பெயர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த ஈஸ்டர். ஸோ ஒரு அந்நிய தெய்வத்துடைய நாமத்தை நம்மையே உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுனால ஹாப்பி ஈஸ்டர்ங்கிறத நம்ம விட்டுக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? உயிர் தெழுந்தார், ஹாப்பி ரெசரக்ஷன் டே, இல்லைனா உயிர் தெழுந்த நாள். அல்லேலூயா. ஓகே, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயுனுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம். மத்தேயுனுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அடுத்தது 6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறதான் ஒரு நற்செய்தி. அதுதான் ஒரு நற்செய்தி. அவர் உயிர் தெழுந்தார். இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அநேக கல்லறைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னமும் மூடப்பட்டு இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கு, இன்னமும் திறக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய கல்லறை திறக்கப்பட்ட கல்லறை. அது திறக்கப்பட்ட கல்லறை. எகிப்து தேசத்தில் உள்ள பிரமிடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மரித்த அந்த சரீரத்தை பதப்படுத்தி பல ஆண்டு காலம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வைத்திருக்கிறாங்க. இந்த முறைமை ஆதியிலே இருந்தது. மரித்த உடனே நம்ம வாசித்திருப்போம் பைபிளில். மரித்த உடனே என்ன செய்கிறாங்க? சில பரிமள தைலங்கள்லாம் கொண்டு போய் அதை வைத்து அந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அதை பதப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இந்த காரியம் ஃபேமஸ் எங்கே அப்படின்னு சொன்னாயா? எகிப்து. இன்னும் எகிப்தோட பிரமிட்டில் பல சடலங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பதப்படுத்தப்பட்டு இருக்குது. பல கல்லறைகளில் இன்னமும் சடலம் பதப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இயேசுவினுடைய கல்லறையில் அவருடைய சரீரம் இல்லை. அதான் அவங்க சொல்றாங்க, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் யார் அப்படின்னு சொன்னா, எந்த நபருக்கும் இல்லாத ஒரு காரியம், எந்த ஒரு நபருக்கும் இல்லாத ஒரு காரியம். எல்லா நபருக்கும் ஒரு பிறந்த நாள், ஒரு இறந்த நாள்னு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் ஒரு பிறந்த நாள், இறந்த நாள், அதுக்கப்புறம் ஒன்று நம்ம கொண்டாடுவோம். என்ன கொண்டாடுவோம்? உயிர் தெழுந்த நாள். எல்லாரும் சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் தான் பெரிய பண்டிகை அப்படின்னு சொல்லி. பிரதர் கூட இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்மஸை காட்டிலும் பிரதர் சொல்லும் போது தான் நான் நினச்சேன், உண்மையாக தான் அது. கிறிஸ்மஸை காட்டிலும் நம்ம அதிகமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாள் எது அப்படின்னா ஈஸ்டர் தான். அப்படின்னா உயிர் தெழுந்த நாள். ஸோ உயிர் தெழுந்த நாள் தான் கிறிஸ்மஸை காட்டிலும், குட் ஃப்ரைடே காட்டிலும் அதிகமாக நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாள் உயிர் தெழுந்த நாள் தான். ஸோ உயிர் தெழுந்த நாள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு நாள். மெய்யாக அந்த நாளை தான் அவர் உயிர் தெழுந்தாரா அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு தான் அவர் உயிர் தெழுந்தாரா அப்படின்னா இன்னைக்கு அவர் உயிர் தெழுந்ததா சரித்திரம் இல்லை. ஆனால் அவர் உயிர் தெழுந்தாருங்கிற சரித்திரம் இருக்கு.
ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதுக்கு ஆராதிக்கிறோம், நம்ம எதற்கு கூடுகை வரோம்? மற்ற புறஜாதிகளுக்கும் இன்னைக்கு அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிர் தெழுந்தது நிச்சயம் அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்கு தாமே நம்ம என்ன செய்யறோம்? ஆராதிக்க கூடி வரோம். என்னுடைய தேவன் உங்களை மற்றவர்களுடைய தேவன் மாதிரி அல்ல, எங்களுடைய தேவன் ஒரு நாள் உயிர் தெழுந்தார். அதை நாங்க நினைக்கிறோம், அதை நாங்க நினைப்பதற்கு இந்த நாளை பயன்படுத்துறோம். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆராதித்து கொண்டு இருக்கோம். வசனம் சொல்லுது, தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். அடுத்த வார்த்தை சொல்லுது, நீங்க என்ன செய்யணுமா? இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். இதற்கு முன் 6வது வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து பாருங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையில கல் என்ன செய்யப்பட்டது? புரட்டப்பட்டது. ஏன் புரட்டப்பட்டது? நீங்க உள்ளாடி வரணுங்கிறதுக்காக. அவரால் என்ன செய்ய முடியும்? அந்த கல்லை அவர் உள்ளாடி இருந்துட்டு என்ன செய்ய முடியும்? வெளியில வர முடியும். முடியுமா? முடியாது. அவரால் பூட்டின அறைக்குள்ளாக பிரவேசித்த தேவன் மூடப்பட்ட கல்லறைக்கு வெளியில வர முடியுமா? முடியாதா? முடியும். ஆனாலும் கல்லை புரட்டி போட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவர் வெளியிலே வருவதற்காக அல்ல. கல்லு மூடினாலும் அவர் வெளியில வருவாருங்க. கல்லு மூடினாலும் அவர் வெளியில வருவார். எப்படி கதவு மூடினாலும் அவர் உள்ளே பிரவேசித்தாரோ, அதே போல கல்லு மூடினாலும் அவரால் வெளியில வர முடியும். ஆனாலும் கல்லை புரட்டி காட்டுவது எதற்கு? ஒன்று, நீங்க உள்ளாடி வரணும். நீங்க உயிர் தெழுந்த இயேசுவை உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத ஒரு பகிரங்கமான ஒரு சாட்சியாக அறிவிக்கும்படியாக தான் அந்த சாட்சி என்ன செய்யப்பட்டது? வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம அவருடைய கல்லறைக்கு உள்ளாடி போய் பார்க்கணும். பார்த்து என் தேவன்க இல்ல, அவர் உயிர் தெழுந்தான்னு சொல்லி பிற்பாடு வந்து நம்ம சாட்சியிட வேண்டும். அதுதாங்க உயிர் தெழுதலோட முக்கியம். அவர் அதுக்காகத்தான் கல்லறையில கல் என்ன செய்யப்பட்டது? புரட்டி போடப்பட்டது. அப்ப கல்லறையில கல் புரட்டி போட்டதோட நோக்கம் இன்னைக்கு நம்ம சரியா செஞ்சுட்டு இருக்கிறோமா? சரியா செஞ்சுட்டு இருக்கிறோமா? உயிர் தெழுதலின் வல்லமை அதுதாங்க. எது உயிர் தெழுதலுடைய வல்லமை நினைக்கிறீங்க? பார்ப்போம், நம்மளுடைய செய்திகளை நம்ம பார்ப்போம். அப்போ உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார்னா உயிர்த்து எழுந்தார். உயிர்த்து எழுந்தார். வசனம் ஒரு வசனம். எதற்காக இந்த வசனத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எங்களோட பைபிள் காலேஜில் இது ஒரு கேள்வியாக கேட்கப்பட்ட ஒரு வசனம். சரி, அதை சொல்லுவோம் பிற்பாடு அப்படிங்கிறதுக்காக தான். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவதாக உயிர் தெழுந்தார். நல்ல ஒரு சாட்சி. முதலாவதாக உயிர் தெழுந்தார். ஆனா இவருக்கு முன்னாடியே உயிர் தெழுந்தது ஒரு ஆள் உண்டு. யாரு? லாசரா. அவருக்கு முன்னாடி உயிர் தெழுந்தது எவருடைய மகள். அப்படியே நீங்க மேல இன்னும் போனீங்கன்னா, நான் இன்னொரு விதவையுடைய மகள் உயிர் தெழுந்தார். அதுக்கப்புறம் எலியா, எலிஷா, இவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க? உயிர்த்தெழ செய்தார்கள். எலிஷாவுடைய எலும்புல ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். எலிஷாவுடைய எலும்புல பட்டு ஒரு மனுஷனை செஞ்சான், உயிரடைந்தான். அப்போ அவங்க எல்லாரும் உயிரடைந்தாங்க. அப்ப இவர் தான் முதலாவதாக உயிரடைந்தாரா? ஆமா, அதுக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஆமா. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, அவர் முதல் பலனானவர். முதல் பலனானவர் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னா கரெக்ட் தானே? பிள்ளைங்களாம் எங்க
ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அப்போ முதல் பலனானவர் அப்படின்னு சொல்லி குறிக்கிறதுக்கும் இவர் உயிர் தெழுந்ததற்கும் மற்றவர்கள் உயிர் தெழுந்ததுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி 1-2 காரியங்களை நம்ம பார்த்து இந்த உயிர்த்தெழுதலினுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42வது வசனம். அப்படியே இருக்கும். அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். 53வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அப்போ இந்த 2 வசனம் ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மைக் எல்லாமே ஆஃப் பண்ணிருங்களேன், எங்கேயோ ஒரு இடம் சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே. அப்போ இந்த 2 வசனம் வாஸ்த 42வது வசனமும் 53வது வசனமும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் எழுந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணுமா, அழிவுள்ளதா இராதபடி அழியாமை தரித்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை அவன் உயிரோடு எழுந்துட்டான்னு சொன்னா அவங்க என்ன செய்ய கூடாது, இனி அழிவை நோக்கி அல்ல, அழியாமை நோக்கி, நித்தியத்தை நோக்கி அவங்க பிரவேசிக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை என்ன செய்தாரு, உயிர் தெழுந்தார். ஒரு முறை உயிர் தெழுந்தார். உயிர் தந்த பிறகு அவர் மறுபடியும் மரித்தாரா? இல்ல. அழிவுக்குரிய இந்த சரீரம் ஒரு முறை உயிர் தெழுந்தால் பிறகு என்ன செய்யக்கூடாது, அழிவுள்ளதாக போகக்கூடாது. அதுதான் உயிர் தெழுதல். இந்த கேட்டகரியில யார் இல்ல? லாசர் இல்ல. லாசர் உயிர் தெழுந்தாரு, ஆனா மறுபடியும் மரித்தார். எபிரியோட மகள் உயிர் தெழுந்தா மறுபடியும் மரித்தாள். சாரிபாத் விதவையுடைய மகள் உயிர் தெழுந்தா மரித்தாங்க. சுனமித்தியால் ஊரான பெண்ணுடைய மகள் மரித்தாள். ஆனா அப்ப இயேசு மாத்திரம்தான் மரித்து உயிர் தெழுந்தவர். இந்த கேட்டகரியில பார்க்கும் பொழுது எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, அடிபட்டு போயிட்டாங்க. எல்லாரும் உயிர் தெழுந்தாங்க. ஆனா உயிர் தெழுந்த பிறகு நித்தியத்திற்காக அழிவுள்ளதாக இல்லாம நித்தியத்தோடு இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. எத்தனை பேத்துக்கு புரியுது? இதுதான் பேசிக்கான ஒரு காரியம். எல்லாரும் உயிர் தெழுந்தாங்க, ஆனா உயிர் தெழுந்த எல்லாரும் மறுபடியும் மரித்தாங்க. மறுபடியும் இந்த சரீரம் அவங்களுக்கு அழிவுள்ளதாக போச்சு. ஆனா கிறிஸ்துவுக்கோ அது அழியாமையை தரித்து அது நித்தியத்துக்கு நேராக சென்றது. ஹல்லேலூயா. அதனால தாங்க அவர் முதல் பலனானவர். அதனால தான் அவரை நம்ம என்ன செய்யறோம், முதல் பலனானவர். இன்னும் ஒரு சில காரியங்களும் உண்டு. மார்க்கினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மார்க்கு 16:12. மறுரூபமாய் தரிசனமானார். இவங்க ஏறத்தாழ எருசலேம்ல இருந்து 7-8 மைல் தூரத்துல இருக்கக்கூடிய எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கிற போதுதான் என்ன செய்யப்படுறாங்க, அவரு தரிசனமாறாரு. எப்படி தரிசனமாறாரு? மறுரூபம். அதனால தான் நம்ம 1 தெசலோனிக்கர் 4:16 வாசிக்கிறோம், அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடும் தேவ எக்காலத்தோடும் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம். அப்போ நித்தியத்துக்கு போகணும், அழியாமைக்கு போகணும் அப்படின்னா மறுரூபம் ஆகணும். இந்த கேட்டகரி அவர் இருந்தது. மறுரூபமானார் அவர். ஆனா இந்த மறுரூபம் ஆகக்கூடிய அனுபவம் யாருக்கெல்லாம் இல்லை? இதற்கு முன்பதாக மரித்தவர்களுக்கு இல்லை. அவங்க மரித்து உயிர்த்தெழுந்தாலும் அவங்களுக்கு மறுரூபமாகக்கூடிய அந்த
கேட்டகரியில் அவங்க என்ன செய்யல கிடையாது. அதனால தான் கிறிஸ்துவை என்ன சொல்றோம், உயிர் தெழுந்ததின் முதல் பலனானவர். ஃபுல்ஃபில் பண்ணது யார் அப்படின்னா அவர் தான், வேற யாருமே இல்லை, வேற யாருமே இல்லை. இந்த கேட்டகரிக்கு ஒரு 14 பாயிண்ட் 15 பாயிண்ட்னா அந்த 15 பாயிண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணது யாருன்னா இயேசு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு காரியங்களை நம்ம பார்க்க முடியும். லூக்கா 24வது அதிகாரம் 30-31வது வசனத்தை நம்ம வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இந்த சம்பவத்தை சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும் என்ன பாட்டு, அப்புறம் போகிறவர் போல. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஞாபகத்துல வச்சிருக்கணும்ட்டு. அவர் என்ன செய்யறாரு, சீஷர்கள் போறாங்க, அவர் கூடிய அவர் வாராரு, அவங்களுக்கு தெரியல, பொழுது சாஞ்சிருச்சு, அவர் அப்படியே அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். உடனே அவங்க என்ன செய்றாங்க, நீங்க வாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, எங்களோடு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு, அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பந்தி, ஒரு அப்பம் கொடுத்தாங்க. அப்போ அப்பத்தை அவர் பிட்டு அவங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, இவர் இயேசு கிறிஸ்து இல்ல அப்படின்னு அப்பா அவங்களுக்கு தோணுச்சு. உடனே அவர் என்ன செஞ்சாரு, மறைந்து போனார். அப்போ உயிர் தெழுந்த இன்னொரு ஒரு வல்லம் என்ன தெரியுமா, மறைந்து போவது. இவங்க எல்லாரும் யாரு, இந்த லாசரு, எபிரு மகள், புதிய ஏற்பாட்டில் சொல்ற, பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கிறோம். இவங்க எல்லாரும் உயிர் தெழுந்தாங்க. ஆனா இந்த தன்மை அவங்க கிட்ட என்ன செய்யப்படல, காணப்படல. அதனால தான் இயேசுவை நம்ம என்ன சொல்றோம், உயிர் தெழுதலின் முதல் பலனானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ அவர் முதல் பலனானவர் அப்படின்னு சொன்னா அவரால என்ன செய்ய முடியும், அழியாமை, நித்தியமாக சாகாத ஒரு வரத்தை உடைய ஒரு நபராக வீட்டிருக்க முடியும். 1. 2 நம்ம பார்த்தோம் மறுரூபம். 3 நம்ம பார்த்தோம் மறைந்து போவது. 4 அவர் பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக அவர் என்ன செய்ய முடிஞ்சது, அவரால் நுழைய முடிஞ்சது. இந்த சரீரம் பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக இந்த சரீரம் போகுமா? போகாது. ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க எத்தனையோ தடவை, அந்த கேட்டு லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களால உள்ளாடி வர முடியாது. அப்படி உள்ளாடி வராம போன அனுபவம் இருந்திருக்கும். அப்போ ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு உயிர் தெழுந்த உடனே ஒரு வல்லமா பாருங்க, பூட்டப்பட்ட கதவு. ஏன்னா யூதர்களுக்கு பயந்து இருக்கிறாங்க. யூதர்களுக்கு பயந்து இருக்கும் பொழுது கதவை பூட்டி உள்ளாடி, வீட்டுக்கு உள்ளாடி இருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சாரா, கதவை தட்டி தரங்கப்பான்லாம் சொல்லல, அப்படியே உள்ளாடி வந்தாரு. பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக பிரவேசிக்க அவரால் முடிந்தது. அப்படின்னா உயிர் தெழுந்த பிறகு அவர் எப்படியா பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக போகக்கூடிய ஒரு வல்லமை. இதுதாங்க ஸ்பிரிட் பாடி. அப்போ இது இந்த இப்படிப்பட்ட தன்மைகள் யார் இடத்துல காணப்பட்டது அப்படின்னா இயேசுவினிடத்துல காணப்பட்டதுனால தான் இயேசுவை நம்ம சொல்றோம் அவர் உயிர் தெழுதலின் முதல் பலனானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் உயிர் தெழுந்தார், அவர் ஜெயித்தார்னு சொல்லு. அப்போ எல்லாரும் ஒரு பாட்டு பாடுமா? பாட்டுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல் பாட்டெல்லாம் நான் பாட முடியாது. ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் நம்ம பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் ஜெயித்தெழுந்தார் என்ற ஒரு பாடலை நம்ம ஒரு இதை மட்டும் நம்ம பாடுவோம். மரணத்தின் சங்கிலி தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பாடலை நம்ம ஒரு ஸ்டான்ஸ் பாடிட்டு நம்ம அடுத்த செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ராஜசிங்கம் உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா இப்ப வாய்களை திறந்து நம்ம உற்சாகமாக பாட போறோம்.
உயிர்த்த கிறிஸ்து இனி இது யாருக்குமே இல்லைங்க, அவருக்கு தான் இருந்தது. அதுதான் உயிர்த்தெழுதனுடைய வல்லமை. அப்போ அவர் உயிர்த்தெழுந்தார். நல்லா பார்க்கணும், அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் எதற்காக அவர் உயிர்த்தெழ வேண்டாம்? அவர் எதற்காக உயிர்த்தெழ வேண்டாம்? அவர் தேவகுமாரன். தேவகுமாரன் நமக்காக வந்தார், சரி. நமக்காக அவர் வாழ்ந்தார், சரி. நமக்காக மரித்தார், சரி. அவர் வந்த மிஷின் என்ன செஞ்சிருச்சு? அவர் மரித்த உடனே அந்த மிஷின் நிறைவேறிடுச்சா? இல்ல. அவர் மரித்த உடனே அவருடைய மிஷின் நிறைவேறல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் மரித்த உடனே நிறைய காரியங்களை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆனா உயிர்த்தெழுந்த உடனே அவர் நிறைவேற்றி முடித்ததை பிரகடனம் படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் நமக்காக தான் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுன்னு அவசியம் கிடையாது. அவரை சிலுவையில் அரைஞ்ச உடனே சிலுவையில இருந்தே டைரக்டாக அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அப்படியே போயிருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு மறைந்து போகக்கூடிய வல்லமை இருந்திருக்கு. ஆனா அவர் அப்படி செய்யாம மரித்து 3ஆம் நாள் மறுபடியும் உயிர் தெழுந்தார்னு சொன்னா அதுல ஏதோ நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார், ஒரு சத்தியத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த என்ன சத்தியம் அதுல வைத்திருக்கிறான்னு சொன்னா, அவர் ஏற்கனவே செய்து முடித்தார். பார்த்தீங்களா? முடித்ததை அவர் என்ன செய்கிறாரு? பிரகடனப்படுத்தி கொண்டே வரார் அவருடைய உயிர்த்தல. இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னொரு ஆங்கில சொல்லணும்னா, அவர் ஏற்கனவே செஞ்சதை இப்போ நிலைநிறுத்தி உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதல். ஒரு சில வசனத்தை இப்போ நம்ம வாசிப்போம். அந்த உயிர்த்தெழுதலினுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். முதல் குறிப்பு இதுதான். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் அவரை, எல்லாரும் வாயில திறந்து சொல்லணும், தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ முதலாவது நமக்கு என்ன ஒரு பாடத்தை அவரோட உயிர்த்தெழுதல் சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் உயிர்த்தெழுந்ததை நீ விசுவாசித்தனாவே நீ என்ன செஞ்சிட்ட? ரட்சிக்கப்பட்டுட்ட. வசனம் சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தவன் ரட்சிக்கப்படுவான். ஆனா இங்க வசனம் சொல்லுது, மரித்தோரில் இருந்து எழும்பினார் என்று நீ விசுவாசித்தால், உன்னுடைய இருதயத்துல நீ விசுவாசித்தானாவே நீ யாரா? ரட்சிக்கப்பட்ட. அதைத்தாங்க முதையும் சொன்னாரு, அதை தான் இப்பவும் சொல்றாரு. ரெண்டும் வெவ்வேறு அல்ல. அவர் சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றா நீ ரட்சிக்கப்படுவ. அந்த ஞானஸ்தானத்தை இன்னொரு முறையில அவர் செய்து காட்டினதாங்க உயிர்த்தெழுதல். அவர் செய்து காட்டினதான் உயிர்த்தெழுதல். அவர் நமக்காக மரித்தார். பாத்தீங்களா? பாவத்திற்காக மரித்தார், திருப்பி அவர் நீதிக்காக உயிர்த்தார். இதுதாங்க ஞானஸ்தானம். அப்போ ஞானஸ்தானம் என்பது என்ன? அவருடைய மரணத்தின் சாயலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் தான் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. இப்போ அவர் எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார், என்னுடைய நீதிக்காக அவர் உயிர்த்தார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசித்தேன்னு சொன்னா எனக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அப்போ அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? என்னை நான் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுதல். அவரோட உயிர்த்தெழுதல் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்ன? நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு நான் இந்த உயிர்த்தெழுதல் எனக்கு விசுவாசிக்கணும். அது எனக்கு முக்கியம். ஏன் நமக்கு உயிர்த்தெழுதல் முக்கியம்? ஏன்னா நான் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக உயிர்த்தெழுதல் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு குறிப்பா பார்ப்போம். ரோமர் 4:25 வாசிப்போம். ரோமர் 4:25. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு இடத்துல ஒரு வார்த்தைகளா எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். நாம்
நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ அவர் எதற்காக எழுப்பப்பட்டார்? எதற்காக உயிர் தெழுந்தார்? எதற்காக உயிர் தெழுந்தார்? வசனத்துல இருக்குங்க, நாம் நீதிமான்களாகும்படிக்கு. நாம் நீதிமான்களாகும்படிக்கு. நான் யாரு? பாவம் செய்து தேவ மகிமையை அற்ற பிள்ளையாய் இருந்த எண்ணத்தான் நான் நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு அவர் எழுப்பப்பட்டார். அவர் எதற்காக உயிர் தெழுந்து எழுந்தார் என்றால் என்னை நீதிமானாக்கப்படுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நீதிமானாகவில்லைன்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியாது? அவருடைய நீதி, அதுதான் நம்ம முதல் பாயிண்ட்ல சொன்னோம், பாவத்துக்காக மரித்து நீதிக்காக உயிர்த்தெழுதல், ஞானஸ்தானம். அப்போ நான் நீதிமானாக்கப்படவில்லை என்றால் நான் எங்க போக முடியாது? அவரோடு கூட நித்தியமா நான் இருக்க முடியாது. அப்போ நான் அவரோடு நித்தியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய எழுப்புதல், அவருடைய உயிர்த்தெழுதலை நான் என்ன செய்யணும்? வேண்டாம். நான் என் நீதிமானாக வேண்டும்ங்கிறதுக்காகவே என் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் தேவகுமாரன், அவர் உயிர்த்தெழ வேணும்னு சட்டம் இல்லை, அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்தார்னா என்னை நீதிமானாக்குவதற்காக. ஹல்லேலூயா. முதலாவது எதற்காக அவர் உயிர்த்தெழுந்ததோட முதல் நோக்கம் என்ன? நான் ரட்சிக்கப்படும்படிக்கு. 2, நான் நீதிமானாக்கும்படிக்கு. 3வது யோவான் 16:7 வாசிப்போம். யோவான் 16:7. நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமா இருக்கிறோம். தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். அப்போ ஓகே, நான் வாசிங்க, முடிச்சிருங்க. இப்போ அவர் உயிர்த்தெழுந்தாரு. உயிர்த்தெழுந்ததோட 3வது காரியம் நமக்கு என்ன சொல்லுது? அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தாரா? என்னை தேற்றுவதற்காக, என்னை தேற்றுவதற்காக, என்னை கைட் பண்ணுவதற்காக. அதான் வசனம் சொல்லுது, ஆவியானவர் என்ன செய்வாராம்? வந்து நீதியை குறித்தும், பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் சொல்லி சென்ற சகல சத்தியத்தையும் உங்களுக்கு நினைவு ஊட்டுவார். அப்போ நான் எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என் கூடவே இருந்து என்னை தேற்றக்கூடிய ஒரு தேற்றவாளன் எனக்கு வரணும். அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? உயிர்த்தெழணும். ஆங்கில வேதாகமத்தில் இதற்கு என்ன வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கோம்? சில இடத்துல கம்ஃபோர்டர், சில இடத்துல கவுன்சிலர், சில இடத்துல ஹெல்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எப்பொழுதுமாக உதவி செய்து கொண்டே இருக்கிறவர். எனக்கு ஜெபிக்கணும்னா அவர் எனக்காக ஜெபிப்பார். நம்ம பைபிள்ல வாசித்து இருக்கிறோம், பிலிப்பா எல்லா இடத்துலயும் அடைத்து நீ இப்படி போன்னு சொல்லி கைட் பண்ணாரு. அப்போ எனக்கு என்னோடு இருந்து என்னை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆவியானவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, என்னை பராமரிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஒரு ஆவியானவர் என்னோடு கூட இருக்கணும்னு சொன்னா என் இயேசு உயிர்த்தெழ வேண்டாம். ஹல்லேலூயா. என் இயேசு உயிர்த்தெழ வேண்டாம். அதான் அவர் சொல்றாரு, நான் உயிர்த்தெழுந்து போகாவிட்டால் உங்களுக்கு ஒரு தேற்றவளை நான் அனுப்ப முடியாதப்பா. நான் அனுப்ப முடியாது. நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் அனுப்புறதுக்காகத்தான் நான் உயிர்த்தெழுந்தேன். நான் உயிர்த்தெழணும்னு அவசியமே இல்லை, ஆனாலும் நான் உயிர்த்தெழுந்தேன். எதற்கு? உங்களுக்கு, உங்களை பாதுகாக்க, வழி நடத்த, தேற்றுவதற்காக, தேற்றவாளனை நான் கொண்டு உங்களுக்கு அனுப்புறதற்காக நான் உயிர்த்தெழுந்து போனேன். நான் போகலைன்னா அவர் வரமாட்டார். ஸோ நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. முதலாவது என்ன காரியத்தை பார்த்தோம்? 2வது நீதிமான், 3வது பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருவதற்காக.
அடுத்தது இன்னொரு காரியங்களை பார்ப்போம். கொலேசியர் 2:12. அவர் எதற்காக எழுந்தருளினார்? அவரோடு கூட சொல்லுங்க எல்லாரும், அவரோடு கூட. அப்பனா என்ன அர்த்தம்? அவர் உயிர் தெழுந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உயிர் தெழுந்துட்டேன், உங்களையும் நான் உயிர் தெள வைப்பேன் கடைசி நாட்கள்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சும்மா அவரோட உயிர் தெழுதலை நான் கொண்டாடலைங்க. அவர் உயிர் தெழுந்தார். அவர் சொல்றாரு, நான் உயிர் தெழுந்தேன், நீ வந்து பார் அப்படின்னு சொன்னாரு. நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, என் இயேசு உயிர் தெழுந்தார். அதுபோல நானும் கடைசி நாட்கள் என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன், உயிரோடு எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்றாரு. மறுபடியும் அந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போமே. ஞானஸ்தானத்தினாலே வசனம் சத்தமா வாசிங்க. விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களுமாய். ஹல்லேலூயா. அப்போ அவர் எழுந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் உயிரோடு எழுந்தார்னு சொன்னா, எனக்கும் உயிர் தெழுதல் நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தாங்க எனக்கு முன் ஓடுகிறவர். அவர் தாங்க எனக்கு என் அவருடைய பாத சுவடிகளை பின்பற்றுகிறவன் நான். அவர் உயிர் தெழுந்தார்னா நான் உயிர் தெழுவது நிச்சயம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அழகா ஏசாயா பாருங்க. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாய் சொல்லிற்று, தேவன் எனக்கு சொன்னார், இப்படியெல்லாம் சொல்லல. அவர் சொல்லிக்கிட்டு சொல்றாரு, கர்த்தரே இதை சொன்னார். நான் சொல்லலைங்க, நான் சொல்லல. இது யார் சொன்னா? கர்த்தரே சொன்னார். என்ன சொன்னார்? தன்னுடைய ஜனத்தின் கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல, நிந்தையை பூமியில் இருந்து முற்றிலும் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. அப்போ என் தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கினாரே, அதாவது உயிர் தெழுந்தாரே, மரணத்தை ஜெயமாக விழுங்கினதனுடைய நோக்கம் என்ன? இந்த பூமியில என்னுடைய நிந்தைய அவர் என்ன செய்தார்? எடுத்து போட்டார். நம்ம சமீப ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பதாக வாசித்தோம். கில்காலுடைய செய்தியை பார்த்தோம். தேவன் என்ன செய்யறாரு? ஜனந்தான், தன்னுடைய ஜனந்தான் எகிப்து தேசத்தை விட்டு வந்தது, பாவத்தை விட்டு தான் வெளியில வந்தாங்க. வனாந்தரத்துல அவர்களை தேவன் போஷித்ததெல்லாம் உண்மைதான். ஆனாலும் அந்த கில்கால் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, நீங்க என்ன செய்யணும்? நீங்க கானான் தேசத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக உங்களிடத்தில் இருந்த நிந்தையை என்ன செய்யப்பட வேண்டும்? நீக்கணும். ஸோ அவர் கில்கால்ல அவர்கள் தன்னுடைய ஜனத்தின் நிந்தையை புரட்டி போட்டபடினால் அந்த இடத்துக்கு கில்கால் என்று பெயர். அப்போ தேவன் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க உயிர்த்தெழுந்து பரம கானானுக்கு என்னோடு கூட நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? உங்களிடத்துல நிந்தையை நான் என்ன செய்ய போறேன்? நீக்கி போடுறேன். நான் நிந்தையை நீக்கி போட்டால் ஒளியா. ஏன்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இந்த பூமி சாத்தானுக்குரியதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேவன் சொல்றாரு, எப்பா உன்னோட ஐடென்டிட்டி எல்லாம் நான் மாற்றணும், அதை நான் இங்கேயே மாற்றணும். ஹல்லேலூயா. என்னோட ஐடென்டிட்டியை மாத்து. நிந்தைங்கிறது ஒண்ணும் இல்லை. என்னோட ஐடென்டிட்டியை அவர் மாற்றுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வரைக்கும் இருந்த இது என்ன தெரியுமா? அவன் ஒரு அடிமையா இருந்தவன் சொல்லிதான் பேரு. அடிமைங்கிற பேரு, ஊரு வீடு இல்லாதவன்னு பேரு. ஆனா எப்போ தேவன் அவர்களுடைய நிந்தையை நீக்கி போட்டாரோ அதுக்கப்புறம் அவங்க
சுதந்திரவாளியாய், புத்திரராய், சுதந்திரவாளியாய் தேசத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாற்றினார். அல்லேலூயா. அப்போ தேவன் என்னுடைய நிந்தைய இந்த பூமியில இருந்து எடுத்து போடணும்னு சொன்னா அவர் உயிர் தெழுனுங்க. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கணுங்க. விழுங்கினாதான் என் நிந்தை போகும். அல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன காரியத்தை நம்ம பார்த்தோம்? ரெண்டாவது 3 4 உயிர்த்தெழுதல், 5 நிந்தையை நீக்கி போடக்கூடியதற்காகத்தாங்க நான் இது பண்றேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை வாசித்தோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல ஃபுல்லா நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா மரணத்தின் மேலுள்ள ஜெயத்தை, மரண பயத்தை அவர் என்ன செய்தாரா? நீக்கி போட்டார். அதனாலதான் அந்த வசனம் என்ன சொல்லுது? மரணமே உன் கூர் எங்கே? 51 52 55 வாசிங்க அந்த வசனத்தை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏன்னா நிறைய பேத்துக்கு மரண பயம் இருந்துச்சு. பயம், இன்னமும் பயம், மரண பயம், பாதாளம். இந்த யாரெல்லாம் இந்த மரண பயத்துல இருக்காங்களோ அவங்களெல்லாம் இந்த பாதாளம் எடுத்துக்கிச்சு. ஆனா இந்த மரண பயத்தை நீக்கி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் தான் இயேசு. ஜெயித்து நமக்கு என்ன சொன்னாரு? நீங்க ஜெயம் கொள்ளுவீர்கள். அவர் ஜெயித்தார், அவர் உயிர் தெழுந்தார். எதற்குன்னா நான் மரணத்தை ஜெயித்த, பாதாளத்தை ஜெயித்த, அதே போல நீயும் ஜெயம் எடுப்ப அப்படிங்கிறத காட்டுவதற்காக அவர் என்ன செஞ்சாரு? உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. கடைசியாக அவர் உயிர் தெழுந்த அது எதற்குனா ஒரு வல்லமையை உங்ககிட்ட கொடுப்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்குவதாரு. அப்போ சீஷர்கள் எத்தனை பேத்தால அற்புத அடையாளங்கள் செஞ்ச முடிஞ்சது? முடியல. அவங்க வந்து கேட்குறாங்க, எங்களால முடியலையே அப்படிங்க. ஆனா அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அதே சிஷ்யர்கள் தான். யாரு? காட்டி கொடுத்த அதே பேதுரு தான். பாருங்க எவ்வளவு அன்பு பாருங்க. உயிர் தெழுந்த உடனே உயிரோடு இருக்கும் போது போதிச்ச அதே இது, முதலாவது வார்த்தையில மன்னிங்கன்னு சொன்னார்ல, அதே இது அவர் மன்னித்து பேதுருவோட மறுபடியும் பேசுறாரு. பேதுருவோட மறுபடியும் பேசுறாரு. அவர் பேதுருவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால்தான் பேதுரு கிட்ட தான் சொல்லுவாரு, 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருக்க கூடாதப்பா. சரி, அந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க என்ன செய்யல? பெரிய அற்புதத்தை செய்யல. நான் சொன்ன உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தேன், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன செய்யல? இன்னும் சரியா இல்லை. ஆனா உயிர் தெழுந்த பிறகு, கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு வசனம் சொல்லுது, ஒரே சமயத்துல 3000 பேரை என்ன செஞ்சாங்களா? ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினாங்களாம். இது தாங்க உயிர் தெழுதினின் வல்லமை. அப்போஸ்தலர் 2:41 வேகமாக வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:41. இன்னொரு ஆளு அப்போஸ்தலர் 4:4 எடுத்துக்கோங்க, வாசிங்க. 2:41. எத்தனை பேரா? 3000 பேர் செத்தாங்களா? 4:4. 5000 பேர். யாருங்க இவரு? சாதாரண ஆளுங்க, மறுதல் சிவருங்க, நம்மை போலவங்க. ஆனா எப்ப உயிர் தெழுந்த வல்லமையை பெற்றாரோ, பெற்றதுக்கு அப்புறம் அவரால் 3000 5000 அதுக்கப்புறம் சொல்ல முடியலங்க. வாசிங்க 5:14. அப்போஸ்தலர் 5:14. கவுண்ட் சொல்ல முடியல. 3000 சொன்னாரு, அதுக்கப்புறம் 5000 சொன்னாரு, அதுக்கப்புறம் கவுண்ட் சொல்ல முடியல. திரளான போதும். அப்ப அடுத்ததா 3000 5000, 5000 திரள். பாருங்க பெருகிக்கிட்டே போகுது. அடுத்தது பாருங்க 6:1. அப்போஸ்தலர் 6:1. போதும். இப்போ சீஷர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பெருகினார்கள். இப்ப கவுண்ட் சொல்லல, அவங்க என்ன செஞ்சாங்க? திரள் சொன்னாரு, இப்போ பெருகினார்கள். ரோமர் 1:8.
ரோமர் 1:8. இப்ப என்ன செஞ்சிட்டாரு? உலகமெங்கும் பிரசித்தப்பட்டது. பாருங்க என்ன செய்றாரு? உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா 3000 5000, 5000 திரள் கூட்டம், அதுல இருந்து பெருகினார்கள். அதுக்கப்புறம் கடைசியில உலகமெங்கும். அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒருத்தனுக்குள்ள வந்துட்டா அவன் ரட்சிப்பு மட்டுமல்ல, நீதிமான் மட்டுமல்ல, பரிசுத்தாவை பெறுவது மட்டுமல்ல, அவன் உயிர்த்தெழுவான்கிறது மட்டுமல்ல, அவனுடைய நிந்தையை தேவன் நீக்கிறார் மட்டுமல்ல, அவனுடைய பயத்தை தேவன் நீக்கி போடுகிறார் மட்டுமல்ல, அவன் ஜெயத்தை எடுக்கிறார் மட்டுமல்ல, அவனை பெருக செய்கிறார். ஹல்லேலூயா. அவரை பெருக செய்கிறார். சபை இப்படிதாங்க பெருகிச்சு. இன்றைக்கும் சபை பெருகணும்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த சபைக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை சபைக்குள்ள இல்லைன்னா சபை என்ன செய்யாது? பெருகாது. இதுதாங்க ஆதி காலத்தோட சபை பெருகினதோட ரகசியம் என்ன? உயிர்த்தெழுதலின் வல்லமை பிடித்தார்கள். சபை அப்படின்னா யாரு? நீங்களும் நானும் தாங்க சபை. அப்போ ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ரட்சிப்பு, ஆசீர்வாதம் எல்லாம் எப்படியா இருக்குமா? பெருகும் பெருகும் பெருகும். அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை நோக்கி நம்ம பிரயாணப்படணும்னு சொன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம என்ன செய்யணும்? கெட்டிமா பிடிச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம என்ன செய்யணும்? கெட்டிமா பிடிச்சிருக்கணும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைய கெட்டிமா பிடிச்சிட்டிங்கன்னா அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை பலப்படுத்தும், உங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும். தேவனோடு நித்தியமா அது உட்கார வைக்குங்க. நம்மளோட வாஞ்சையும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமும் நித்திய ஜீவன் தானே. அந்த நித்திய ஜீவனை இந்த வல்லமை தரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் பெறணும்னு வாஞ்சிக்கிறோம்? எழுந்திருப்போமா? எழுந்திருப்போமா? நம்ம தேவன் ஜெயத்தை எடுத்தார். தேவன் ஜெயத்தை எடுத்தார். சாவுக்கு அதிபதி சாத்தான இயேசு சாவாலை வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதர்களை விடுவித்து மீட்டு கொண்டார். பயம் இல்லைங்க, எனக்கு பயம் இல்லை. ஏன்? நான் உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளாக இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுவோமா? நம்ம யாவரும் வாய்களை திறந்து. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து எனக்கு தந்து விட்டார். மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து எனக்கு தந்து விட்டார். அதிபதி சாத்தானை